அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்ப்போம். நானும் நீங்களும் மிகவும் கஷ்டப்படுவது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்காக நாங்கள் வசதியாக இருந்தால், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று வசதிகளை கூட்டுகின்றோம். அதற்காக இரவு பகலாக பணம் சம்பாதிக்கின்றோம். ஆனால் மகிழ்ச்சி வருவதில்லை. சிலருக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் இரவில் நித்திரை இல்லை, தூக்கம் இல்லை, தற்கொலை கூட பண்ணுகின்றார்கள். ஏன்? எதற்காக? அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு வசதிகள் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அதிகமாக இல்லை. ஆனால் வசதிகளும் வேணும், மகிழ்ச்சியும் வேணும். வசதிகளும் இருந்து மகிழ்ச்சியும் இருந்தால் அதுதான் மிகவும் உயர்ந்த நிலை. ஆனால் வசதிகள் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதுதான் இங்கே சிக்கல். இதற்கு முதலாவது தடை இருப்பது எங்களுடைய பொறாமை உணர்வு. பொறாமை என்பது ஒரு உணர்வு. அது வருவது பிழை அல்ல, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது தான் பிழை. எங்களுடைய மூளையிலே குழந்தையிலிருந்து அமைக்கப்பட்ட விதம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒன்று என்னை போல் மற்றவர்கள் உயர்ந்து கொண்டு வரும் பொழுது எனக்குள்ளே வருகின்ற ஒரு பொறாமை. இது எங்கே வரும், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் ஆபத்தாக வருகின்றது. அப்போ பொறாமை இருவிதம். ஒன்று, நான் இருக்கின்ற நிலையிலே மற்றவர் வந்துவிட்டால் பொறாமை. இன்னும் ஒன்று, நாங்கள் இருக்கின்ற நிலையிலே மற்றவரை உயர்த்தும் பொழுது மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதை கண்டு நான் பொறாமைப்படுவது. இது இன்னும் ஒன்று வகை. எல்லாம் சுயநலம். ஆகவே இந்த மூளையில் அமைக்கப்பட்ட விதம் தான் இதற்கு காரணம். அதாவது என்னை போல மற்றவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டு விரும்புவதில்லை. உதாரணமாக, எனக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லை என்றால் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்தை கண்டு பொறாமைப்படுவது. எனக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் பிள்ளைகள் இருப்பவரை கண்டு பொறாமைப்படுவது. அதாவது மற்றவருக்கு இருக்கின்ற ஒரு நல்லதை கண்டு சந்தோஷப்படுவதில்லை, பொறாமைப்படுவது. பட்டு அதன்படி உள்ளத்திலே பொங்கி எழுவது, செயல்படுவது. அப்போ இந்த மகிழ்ச்சி இல்லாமல் செய்கின்ற ஒரு நோய்தான், மனநோய்தான் பொறாமை உணர்வை செயல்படுத்துவது. இது உங்களுக்கு தெரியாது, இது புற்றுநோய் கூட வருவதற்கு ஒரு காரணம். அப்போ என்னால் செய்ய முடியாத ஒன்றை இன்னும் ஒருவர் செய்தால் அதுக்கு விருப்பமில்லை. இப்போ நான் முதலாம் பிள்ளையாக வர முடியவில்லை என்றால் அந்த முதலாம் பிள்ளையாக வந்தவரை பார்த்து பொறாமைப்படுவது. அது மற்றவர்கள் கிடைத்து விட்டால் சரியான பொறாமை பெறும். ஆனால் உண்மையிலே மகிழ்ச்சி என்பது என்ன? இன்னும் ஒருவருடைய மகிழ்ச்சியை கண்டு நான் மகிழ்ச்சி அடைவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அப்பொழுதுதான் உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி வரும். அது உயர்ந்த நிலை. மற்றவருடைய மகிழ்ச்சியாக என்னை செயல்படுத்துவது, என்னிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, அன்பின்படி வாழ்வது, மன்னித்து மறந்து வாழ்வது, சமநிலையோடு எல்லாரையும் பார்ப்பது, சமத்துவத்தோடு உண்மையின்படி வாழ்வது, எளிமையாக வாழ்வது, மற்றவருடைய முயற்சியை கண்டு மகிழ்ச்சி வருவது. ஆகவே அப்படி இல்லை என்றால் இது ஒரு விகாரமான நிலை, மனநிலை. மற்றவருடைய ஒரு நல்லதை கண்டு நான் பொறாமைப்படுவது. உண்மையிலேயே எல்லா மதங்கள்லையும் இதை சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களுக்காக உதவி செய்யுங்கள். மொத்த மதத்திலையும் சொல்லப்படுகின்ற, இந்து மதத்திலையும் சொல்லப்படுகின்ற, இஸ்லாம் மதத்திலையும் சொல்லுகின்றது, கிறிஸ்தவ மதத்திலையும் சொல்லப்படுகின்றது. பைபிள் எடுத்து பாருங்கள், எல்லாம் சொல்லப்படுகின்றது. என்ன? மற்றவர்களுக்கு உதவி செய், இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள், மற்றவருடைய நன்மைக்காக நீ செயல்படு, மற்றவருடைய மகிழ்ச்சியில் நீ பங்கு கொள். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஒரு கணம் இறைவனை நோக்கி சபிப்போமா? இறைவா, இந்த நேரம் இந்த வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உண்மையான மகிழ்ச்சியை பெறுகின்ற வழியை நீ சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். அதன்படி வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியை, பொறாமையை நீக்கி உண்மையான மகிழ்ச்சியை அடைய ஒவ்வொருவருக்கும் சக்தியை கொடும். அதன் மூலமாக நோய்களை மாற்றும், நிம்மதியை கொடும், இரவிலே ஆழ்ந்த தூக்கத்தை கொடும். மனதிலே எரிச்சல் பொறாமை இல்லாமல்
மற்றவரும் வாழ வேண்டும் என்பதை எங்கள் மனதிலே இருத்தி மற்றவரது உயர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுகின்ற நிலையில் எங்களை மாற்றும் இறைவா. இதை அனைத்தையும் உமது குமாரனும் இயேசுவின் நாமத்திலே கேட்கின்றோம் தூய பரமபிதாவே. ஆமென்.